கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பாஷவர்களையும் பாஷமாவையும் பிள்ளைகளையும் சபையாகிய உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. எங்களை ஒரு நல்ல இடத்துல தங்க வச்சு, தங்க போன எங்களுக்கு இருந்த சந்தோஷத்தை விட அவர் பாஸ்டர் முகத்தில் தான் ரொம்ப சந்தோஷம். திரும்ப திரும்ப எங்களை பார்த்து நல்லா இருக்கா நல்லா இருக்கான்னு கேட்டு எல்லாம் நேர்த்தியாய் செய்து எங்களை கவனித்து கொண்ட அந்த அன்புக்காக நாங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். தொடர்ந்து என்னுடைய விருப்பமெல்லாம் ஆசையெல்லாம் மந்தை பெருகுவது போல இவ்விடத்திலே கர்த்தர் மனிதர்களை பெருக பண்ணுவாராக. ஹல்லேலூயா. இன்னும் அந்த எல்லா இடங்களும் வாகனங்களால் நிரம்பி இருக்கத்தக்க கர்த்தர் திரள் ஜனங்களை இந்த இடத்திற்கு கொண்டு வந்து இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பார்களாக. எல்லா வலது கை உயர்த்தி இந்த காணிக்கை பாட்டு பாடின இந்த பாடலை நம்ம சேர்ந்து சொல்லுவோம். அழைத்தவர் உன்னை நடத்துவார், படைத்தவர் உன்னை காத்திடுவார். அழைத்தவர் உன்னை நடத்துவார். டேப் மாடல். அழைத்தவர் உன்னை காத்திடுவார். இப்படி பாடுங்க. அழைத்தவர் என்னை, அழைத்தவர் நடத்துவார். என்னை காத்திடுவார். ஓகே ஓகே. இப்போ இதான் வாசிக்க வேண்டாம். பாடும்போது நீங்கள் டெம்போவோட பாடும்போது வாசிக்க. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அழைத்தவர் என்னை நடத்துவார், படைத்தவர் என்னை காத்திடுவார். எல்லா கையும் உயரலையே. என்னை நடத்துவார். ஆமென். படைத்தவர். என்னை காத்திடுவார். 1 2 3 ஸ்டார்ட். காலங்கள் டேப் மாடல். டேப் மாடல் வாசி. மாந்தர்கள் மறந்திடலாம், இயேசு மறப்பதில்லை. காலங்கள் மாறிடலாம், கர்த்தர் மாறுவதில்லை. ஆமென். மாந்தர்கள் மறந்திடலாம், இயேசு மறப்பதில்லை. கைகளை உயர்த்தி அழைத்தவர் என்னை நடத்துவார், படைத்தவர் என்னை காத்திடுவார். நல்லா வாசி. அழைத்தவர் என்னை நடத்துவார், படைத்தவர் என்னை காத்திடுவார். நேற்றைய தின ஆராதனையில ஆண்டவர் ஒரு வார்த்தையை அழுத்தமா எனக்குள்ளே கொடுத்தார். கர்த்தர் எதிரிகளை சிதறடிப்பார். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது? அவங்க மாத்திரம் கை உயர்த்தி காண்பிக்க பார்ப்போம். ஆராதனை ஜெப நேரத்தில் ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்ல வச்சாரு. எதிரிகளை கர்த்தர் சிதறடிப்பார். எதிரினா நீங்க மனுஷரை நினைக்க கூடாது. நமக்கு எதிராக எழும்பி நிற்கிற எல்லா பிசாசின் கிரியைகளை ஆண்டவர் சிதறடிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதை நான் ரூமுக்கு போய் சாயங்கால நேரத்தில் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே ஆண்டவரை குறித்து தியானித்து கொண்டிருக்கும் போது, அவருடைய வசனத்தை பார்த்து கொண்டிருக்கும் போது தேவன் தெளிவாக, அது இன்றைக்கு என்னுடைய செய்தி அல்ல, ஒரு வசனத்தை என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் கொண்டு வந்தார். அதை என் சகோதரர் மாத்திரம் எடுத்து வாசிப்பார். நீங்கள் டிவியில் பார்க்கலாம். சங்கீதம் 53:5 வாசிக்க கேட்கலாம். உனக்கு விரோதமாய் பாளையம் இறங்கியனுடைய எலும்புகளை, எப்படியா? உனக்கு விரோதமாய் பாளையம் இறங்கினவனுடைய எலும்புகளை தேவன் சிதற பண்ணினபடியால் பயமில்லாத இடத்தில் மிகவும் பயந்தார்கள். தேவன் அவர்களை வெறுத்தபடியினால் நீ அவர்களை வெட்கப்படுத்தினாய். உனக்கு விரோதமாய் பாளையம் இறங்கினவனுடைய எலும்புகளை யார் சிதற பண்றா? கைகளை தட்டி நல்ல ஆமே.
நல்ல தலைக்கு மேல கை தட்டி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பக்கத்துல கை குறித்து சொல்லுங்க, சத்துருவை குறித்து பயப்படாதீங்க. ஆர்சி மொழிபெயர்ப்புல இதை விட ரொம்ப அழகா இருந்தது. இறை மக்களை தொடுகிறவனை தேவன் சிதறடிப்பார். ஹல்லேலூயா. தேவ ஜனத்தை யார் தொடுறானோ, மனுஷரை நினைக்க வேண்டாம், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க மனுஷரை நினைக்காதீங்கன்னு சொல்லுங்க. இன்னும் கை கொடுத்து சொல்லுங்க மாமியாரை நினைக்காதீங்க. நிறைய பேர் அதான் பிரச்சனைங்க. பாஸ்டர் இன்னொன்னு சொல்றாரு, மருமகளை நினைக்காதீங்க. அதையும் சொல்லிடுவோம், சரியா? ஹல்லேலூயா. மனுஷர் நமக்கு சத்ரு அல்ல. உடனே நீங்க சொல்லுவீங்க, இயேசு சொன்னாரே மனுஷர் தானே, உன் வீட்டார் தானே சத்ருன்னாரு. அது பகைக்கப்படுதல், பிரச்சனை வர்றது. அதுக்காக அவங்க அழிந்து போகணும்னு இயேசு சொல்லவே இல்லை. ஹல்லேலூயா. உன்னோடு போராடுவார்கள், உனக்கு எதிராய் செயல்படுவார்கள், பேசுவார்கள். அதை அர்த்தமாய் கொண்டு சொன்னாரே தவிர, அதனால தான் இன்னொரு இடத்துல என்ன சொல்லிட்டாரு, சத்துருக்களை பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, எங்கேயும் தப்ப முடியாதுன்னு சொல்லிடுங்க. ஹல்லேலூயா. எதையும் வசனத்தை நமக்கு சாதகமா எடுத்து தப்பவே முடியாது. ஹல்லேலூயா. தேவன் எல்லா இடத்திலேயும் அவர் காரியங்களை நேர்த்தியாய் நம்மோடு பேசுகிற ஆண்டவராய். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. யூத எசேக்கியா ராஜாவுக்கு எதிராக பெரிய பாளையம் இறங்கினார்கள். அவன் தேவன் மேல் வைத்த நம்பிக்கையில் அவனுக்கு முன்னும் அப்படிப்பட்டவன் எழுப்பினதில்லை, அவனுக்கு பின்பும் அப்படிப்பட்டவன் எழும்பினது இல்லை என்று சொல்லத்தக்க ஒரு சரித்திர படைப்பாளியாய் அவன் காணப்படுகிறான் தேவன் மேல் வைத்த நம்பிக்கையில். ஆனால் அப்படிப்பட்ட அந்த மனிதனை பார்த்துதான் எதிரி வந்து கேட்டான், நீ நம்பி இருக்கிற உன்னுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னு கேட்டான். எசேக்கியா பார்த்தா ஒரே வழி, எங்க போய் சரணடைஞ்சிடுறது, ஆண்டவருடைய சமூகத்துல போய் கர்த்தருடைய பாதத்துல போய் அவன் விழுந்த போது நடந்தது என்ன? ஆண்டவர் ஒரு ராத்திரியிலே ஒரு தூதனை அனுப்பி சத்துருக்களை சிதறடித்த தேவன் இன்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு பெரிய அல்லேலூயா. இப்ப நல்ல பலமா சேர்ந்து சொல்லலாம், அழைத்தவர் என்னை நடத்துவார், படைத்தவர் என்னை காத்திடுவார். அழைத்தவர் என்னை நடத்துவார், படைத்தவர் என்னை காத்திடுவார். நல்லா கவனிங்க. இன்னும் நான் ஒரு 1.5 மணி நேரத்தில் எங்கள் ஊருக்கு போயிடுவோம். ஆனால் நான் சொல்லி கொடுத்ததை மறந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. எப்படி கை தட்டணும் பாடும்போது? ஆமாம், சரியா? அப்படி சேர்ந்து பாட போகிறோம். 1 2 3 4. அழைத்தவர் அழைத்தவர் என்னை காத்திடுவார், அழைத்தவர் என்னை நடத்துவார், அழைத்தவர் என்னை காத்திடுவார். காலங்கள் மாறிடலாம், கர்த்தர் மாறுவதில்லை. மாந்தர்கள் மறந்திடலாம், இயேசு மறப்பதில்லை. காலங்கள் மாறிடலாம், கர்த்தர் மாறுவதில்லை. ஆமென். மாந்தர்கள் இயேசு அப்படி பலத்தோட கை தட்டி, அழைத்தவர் என்னை நடத்துவார், படைத்தவர் என்னை காத்திடுவார். அழைத்தவர் என்னை நடத்துவார், Glory, glory. படைத்தவர் என்னை காத்திடுவார். ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் நல்லா அப்படி எழுந்து நின்று கை தட்டி பாடிட்டு உட்கார்ந்துட போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், அவர் மகிமை நிறைந்தவர். அவரை ஆராதிக்க ஆராதிக்க அவருடைய பிரசன்னம் நம்மை அலையலையாய் நிரப்பிக் கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க கை தட்டுறது உங்களுக்காவது கேட்கட்டும்,
பக்கத்துலயாவது கேட்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழைத்தவர் உன்னை நடத்துவார், படைத்தவர் உன்னை காத்திடுவார். அழைத்தவர் இந்த வார்த்தை உள்ளத்துக்குள்ள ஆழமா இறங்கட்டும். படைத்தவர் உன்னை காத்திடுவார். ஓஹோ, அழைத்தவர் உன்னை நடத்துவார். படைத்தவர் வாய் திறந்து சொல்லுவார். அழைத்தவர், ஓஹோ, அழைத்தவர் உன்னை நடத்துவார். படைத்தவர் உன்னை காத்திடுவார். பெற்றோரும் உற்றோரும் உன்னை வெறுத்தாலும், நண்பர்களும் சொந்தங்களும் உன்னை பிரிந்தாலும், பெற்றோரும் உற்றோரும் உன்னை வெறுத்தாலும், நண்பர்களும் சொந்தங்களும் உன்னை பிரிந்தாலும், தாயின் கருவில் உன்னை கண்டவர் உன்னை விட்டு விலகிடவே மாட்டார். தலைக்கு மேல கைத்தட்டி தாயின் கருவில் உன்னை கண்டவர் உன்னை விட்டு விலகிடவே மாட்டார். தாயின் கருவில் உன்னை கண்டவர் உன்னை விட்டு விலகிடவே மாட்டார். காலங்கள் மாறிடலாம், கர்த்தர் மாறுவதில்லை. மாந்தர்கள் மறந்திடலாம், இயேசு மறப்பதில்லை. காலங்கள் மாறிடலாம், கர்த்தர் மாறுவதில்லை. மாந்தர்கள். கடைசியா கை உயர்த்தி அழைத்தவர் உன்னை நடத்துவார், படைத்தவர் உன்னை காத்திடுவார். ஓஹோ, அழைத்தவர் உன்னை நடத்துவார், படைத்தவர் உன்னை காத்திடுவார். கைத்தட்டி அழைத்தவர் என்னை, அழைத்தவர் என்னை நடத்துவார். ஜீசஸ், படைத்தவர் என்னை காத்திடுவார். அழைத்தவர் என்னை நடத்துவார். glory. படைத்தவர் என்னை காத்திடுவார். கைகளை எவ்வளவு தட்டி ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். இந்த தெள்ளு பூச்சுக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தி. கை தட்ட வேண்டாம், கை உயர்த்தி என்னை நல்லவனாக்கி உள்ளம் எல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே. உள்ளம் எல்லாம் உருகுதையா நினைக்கையிலே. தன்னால கண்ணு கலங்குது. கர்த்தாவே உம்மை நினைக்குது. இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கை என்னை நல்லவனாக்கி திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ. எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு சகாயர் நீரே அல்லவோ. ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. ரெண்டு கை உயர்த்தி ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ.
தள்ளாட விடவில்லையே, தாங்கியே நடத்தினீரே, தள்ளாட விடவில்லையே, glory, தாங்கியே நடத்தினீரே, புகழ்கின்றேன் புயல் இன்று ஓய்ந்தது, புதுராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, நன்றி. Thank you Jesus. கொஞ்சம் ஷார்ப்பா. இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. ஹalleluya, 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 ஹalleluya. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லவே இல்லை. உன்னை விட்டு விலக மாட்டா, உன்னை கைவிடவே மாட்டா. பெதஸ்தா சபையே, உன்னை அவர் மறக்கவே மாட்டார். உன் மேல பிரியமா இருக்கிறார். மணவாளன் மணவாட்டியின் மீது பிரியமா இருக்கிறது போல இந்த ஊழியத்தை குறித்து கர்த்தர் மகிழ்ச்சி அடைகிறார். அநேகர் பொறாமைப்படலாம், ஆனா கர்த்தரோ உன்னை குறித்து மகிழ்ச்சி அடைகிறார், மகிழ்ச்சி அடைகிறார். நல்ல அபிஷேகம் பெற்றவங்க கை தட்டி அந்நிய பாஷை பேசி ஷபகதுரபோ Jesus, 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 மனதார நன்றி சொல்றேன். கை உயர்த்தி சொல்லுவீங்களா? அப்படியே மனதார இந்த வார்த்தையை சொல்லுங்க. அப்படியே மனதார நன்றி சொல்றேன். இந்த சபையில கொண்டு வந்து சேர்த்தீரே, மனதார நன்றி. சிக்கபரபலகத
நன்றி நன்றி கோடி கோடி நன்றி ஐயா. ரெண்டு கை அப்படி உயர்த்தி அப்பாவை பார்த்து நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி. அநேகரை கர்த்தர் தொடுகிறார். இரவும் இரவும் பகலும் ஆவியானவரே, ஆவியானவரே நடத்தி அப்பா, thank you. இரவும் பகலும் நடத்துறீங்களே அப்பா, நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. ரெண்டு கை உயர்த்தி சொல்லுவோம் நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. Thank you அப்பா. அப்படியே அமர்ந்து கொள்வோம். ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இரவும் பகலும் உங்களை அவர் நடத்துவார், நடத்துகிறார். அவர் உங்களோடு இருக்கிறார். எல்லாரும் கையை, வலது கையை அப்படி உயர்த்தி நன்றி அப்பான்னு சொல்லுங்க. அப்படி நன்றி அப்பா, உங்க சமூகத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சமூகத்தை அனுபவிக்கிறவங்க இதை கனப்படுத்துவாங்க, இல்லைன்னா அங்கங்க வேடிக்கை பார்ப்பாங்க. இதை நீ அனுபவிச்சின்னா நீ அப்படியே ரெண்டு கை உயர்த்தி நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, மனதார நன்றி சொல்வே, மனதார நன்றி சொல்வே. தெளிவா கர்த்தருடைய வார்த்தையை சில குறிப்புகளாக உங்களோடு கூட பேசுவதற்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். ஆதியாகமம் 37வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அதில் என் சகோதரர் 4 வசனங்களை வாசிக்க போகிறார். நீங்களும் சேர்ந்து வாசிங்க. 20, 24, 28, 29. நாம் அவனை கொன்று இந்த இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம் வாருங்கள். அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது
தண்ணீர் இல்லாத வெறும் குழியாயிருந்தது. 28, 29. அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேல் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். பின்பு ரூபன் அந்த குழியினிடத்துக்கு திரும்பின போது யோசேப்பு குழியில் இல்லை என்று கண்டு தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டான். நல்லா கவனிங்க, பக்கத்தில் பார்த்து கேளுங்க. 4 வசனங்களையும் நல்லா வாசித்தீங்களான்னு கேளுங்க. சரி, அதுல ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் திரும்ப திரும்ப வருது. அது என்ன வார்த்தை? நீங்க சொல்லணும். பயப்படாம சொல்லுங்க. ஆமா, பாஸ் மகதா முதல்ல சொன்னாங்க. ஒரு கைத்தட்டு கொடுத்துருவோமா? நல்லா. சரி, என்ன வார்த்தை வருது? குழி. முதல்ல என்ன வருது? இந்த குழிகள் ஒன்றிலே. அடுத்து அந்த குழியிலே. அடுத்து 28 என்ன வருது? அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து. அடுத்து 29 அந்த குழியினிடத்துக்கு திரும்பின போது யோசேப்பு அந்த குழியில் இல்லை என்று கண்டு. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். தலைப்பு யோசேப்பு போடப்பட்ட குழி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த குழியின் அனுபவங்கள் நமக்கு என்ன போதிக்கிறது என்பதை குறித்து நான் சுருக்கமாக, நீண்ட பிரசங்கமாய் அல்ல, சுருக்கமாய் சொல்லுவேன். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். சிங்காசனத்தை அடைய வேண்டுமானால் சிலுவை பாதை மிக அவசியம். அது கையை உயர மாட்டேங்க. அறிவிப்பு கொடுக்கிற சிஸ்டர் தான், அவங்க தான் முதல்ல கையை உயர்த்துறாங்க. அல்லேலூயா. இன்றைய உபதேசங்கள் எல்லாம் நீங்கள் அறிவீர்கள். இன்னைக்கு மீட்டிங் தலைப்பை என்ன வைக்கிறார்கள்? பணமே வா. மீட்டிங் தலைப்பே என்னது? பணமே வா. எங்க இருந்து வரப்போகுதுன்னு தெரியல. சரி, உங்க ஊர் பக்கத்து ஊர் தான். ஆமா, கூட்டத்தின் தலைப்பே என்னது? பணமே. அப்படின்னா வாழ்க்கையில கஷ்டமே என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. கஷ்டம் வராமலே எது வந்துடணும்? சிங்காசனம் வந்துடும். என் ஆண்டவர், நீ வேதத்தை சரியா படிச்சின்னா, சரியா கற்றுக்கொண்டினா, பக்கத்துல பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க. சரியா கை கொடுத்தீங்கன்னா, சரியா கற்றுக்கொண்டா, சரியா புரிந்துகிட்டீங்கன்னா நீங்க ஜீவ வழியில நடப்பீர்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இல்லைன்னா அவ்வளவுதான். ஐயோ, அவர் நல்லா பேசுறாரு ஐயா, நம்ம பாஸ்டர் வாரந்தோறும் திட்டிக்கிட்டே இருக்காரு, அவர் பார்த்தா என்னெல்லாம் பேசுறாரு, உன் வீட்டில் அப்படியே தங்கம் நிரம்பி வழிய போதுன்னு பேசுறாரு, எப்படி இருக்கு கேட்கறதுக்கு? சிலுவை சுமந்தோராய் சீஷராகுவோம், சிலுவை சுமந்தோராய் சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பினும் சந்தோஷம் கொள்வோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பினும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் அப்படி கையை அசைத்தார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நமக்கு ஆசையில என்ன? யோசேப்பு மேல வந்த மாதிரி நம்மள என்ன செஞ்சிடணும்? பக்கத்துல உண்மையா கை கொடுத்துக்கிறவங்க ஆசை இருக்கா இல்லையான்னு கேளுங்க. அப்படி இல்லாத மாதிரி காமிக்க கூடாது.
ஹல்லேலூயா. யோசேப்பை கேட்டா என்ன சொல்லுவாரு? ஐயா, அதுக்கு ஒரே வழி குழிதான் பாரு. ஹல்லேலூயா. சிங்காசனத்தை நீ அடையணும்னா எங்க போகாம வர முடியாது? குழிய பார்க்காம வர முடியாது. ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு எடுத்த உடனே எங்க வந்துடணும்? கண்மலை மேல வந்துடணும். நான் மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டேன். அதுக்கு முன்னாடி தேவன் உன்னை நடத்துகிற பாதைகளை கொஞ்சம் பார்ப்பாய் என்றால் அது ஆச்சரியமாயிருக்கும். ஹல்லேலூயா. யோசேப்பு யார்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். இந்த இடத்துல எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன்? இவ்வளவுதான் சத்தமா? எதுக்கு தேவன் தெரிந்து கொண்டார்? ஏதாவது காரணம் உண்டா? அவன் மேல ஆண்டவர் தெரிந்து கொள்ளுதலை வைப்பதற்கு யோசேப்பிடத்தில் எதுவும் நன்மையான காரியம் காணப்பட்டதா? சொல்லுங்க. கிருபைக்கு காரணமே கிடையாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டது நீங்களும் நானும் ஏதோ நல்லவர்கள் என்பதனால் அல்ல, அவர் நம்மேல் வைத்த கிருபையினாலே. கையில ஜீவன் இருந்தா கைத்தட்டி நல்ல ஒரு பெரிய ஆமென். கிருபைக்கு காரணத்தை என்னால் விவரிக்கவே முடியாது. இந்த இடத்துல நீங்களும் நானும் வந்து உட்கார்ந்து இருக்கிறவங்க ஏதோ நல்லது செஞ்சதுனாலயா கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாரு? இல்லையா? அவர் நம்மேல் வைத்த கிருபை, அவர் நம்மேல் வைத்த இரக்கம். யோசேப்பின் 12 பிள்ளைகள் மேல விசேஷித்த கிருபை யார் மேல இறங்கி வந்துச்சு? யாக்கோபுடைய 12 பிள்ளைகள்ல ஒருத்த மேல விசேஷித்த கிருபை இறங்கி வந்தது. அவன்தான் யோசேப்பு. ஹல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க விசேஷித்தவர்களா இருக்கணும். 12ல நானும் ஒன்னுண்டு போயிடக்கூடாது. நீ வித்தியாசமா நிக்கணும். நீ ஆண்டவருடைய கிருபையை பெற்ற பாத்திரமா நிக்கணும். நீ ஆண்டவருக்காக ஜொலிக்கிற சபையா நிற்கணும். தமிழ்நாட்டில் உங்களை குறித்த ஒரு செய்தி பரவணும். புண்ணியவாளன் புறன்னு ஒரு ஊர் இருக்கியா, அந்த ஊரே தெரியாது. ஆனா அந்த ஊர்ல ஒரு சபை இருக்கு, அது உலகத்தை கலக்குகிற சபையா மாறி இருக்கு. நல்லா கைத்தட்டி ஆமென். பாஸ்டர் நேற்று கூட சொன்னா, நாங்க தனியாவே இருந்துட்டோம், எந்த ஸ்தாபனமும் எதுவுமே இல்லாம எங்களை யாருக்குமே தெரியாது. நான் சொல்றேன், கிருபை உங்க மேல இருந்துச்சுன்னா நீங்க அட்ரஸ் கொடுக்க வேண்டியதே இல்லை. உங்களை தேடி ராஜாக்கள் வருவார்கள். உங்களை தேடி தேவ கிருபை வெளிப்படுவதினாலே அநேகர் உன்னை தேடி வருவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அவர் அற்புதமானவர். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி அவர் தெரிந்தெடுப்பு ஆச்சரியமானது. இத்தனை நீங்க சொல்ல முடியுமா? என்னையே நான் சொல்ல முடியும், ஒண்ணுமே கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட பாத்திரத்தையும் கையில் எடுப்பார்னா என்னை விட பாக்கியவான்கள் நீங்கள், சிறந்தவர்கள் நீங்கள். உன்னை கையில் எடுக்க முடியும். உன்னை அநேகருக்கு ஆசீர்வாதமா மாற்ற முடியும். உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்ய முடியும். விசுவாசிக்கிறவங்க கைகளை அசைத்து ஓ நன்றி அப்பான்னு சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா. அவர் சிறுமையும் எளிமையுமானவர்களை மறவாத தேவன். அது ஒண்ணுதான் நான் யோசேப்பிடத்துல பார்க்கிற காரியம். சிறு வயதுல யாரை இழந்துட்டா? தாய் இழந்துட்டா. என்னதான் தகப்பன் நேசித்தாலும் தாயின் அரவணைப்பு கிடையாது. எல்லாம் பகைக்கிறான். ஒதுக்கப்பட்ட உன்னத்தான் கிருபை தேடி வருது. ஒருக்கப்பட்ட உன்னத்தான் கிருபை தேடி வருது. நொறுக்கப்பட்ட உன்னத்தான் தேவ தயவு தேடி வருது. சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம். சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம். மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம்.
அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. அவருக்காகவே Glory. அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணி கைகளை அசை. Hallelujah, 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 Hallelujah. கவனிங்க, அப்பா கொஞ்சம் அன்பு பாராட்டினார், அவ்வளவுதான். ஒரு பலவர்ண அங்கேயே போட்டு விட்டாரு, அதோட கதை முடிஞ்சே போச்சு. எல்லாம் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான்? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்களுக்கு விசேஷித்த கிருபை மாத்திரம் இல்ல, சில ஈவுகளும் கிடைச்சதுன்னா உங்களை சுத்தி இருக்கிற கண்ணு சும்மாவே இருக்காது, வித்தியாசமா பார்க்கும். அல்லேலூயா. ஆனா தாவீது சொல்றான், நானோ சிறுமையும் கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துறியம்மா. உன் மேல நினைவா இருக்கிறார்னா என்ன அர்த்தம்? உனக்கான ஒரு திட்டத்தையே அவர் வச்சிட்டாருன்னு அர்த்தம். அதனால தான் எரேமியால சொல்றாரு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்கும் என் நினைவுகளை அவைகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான திட்டத்தை ஆண்டவர் உனக்காக வச்சிருக்கிறாரு. எனக்கு யாருமே நல்லது செய்ய மாட்டேக்கா சொல்லாத, என்னை குறித்து யாருக்குமே அக்கறை இல்லை சொல்லாத. நான் சொல்ல, உன்னை குறித்து வானத்தையும் பூமியையும் படைத்த தெய்வம் உன் மேல பெரிய அக்கறையுள்ளவரா இருக்கிறார்னா அதை விட வேற என்ன வேணும்? இந்த புண்ணியவாளன் புற சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, எங்களுக்கு அவங்க தெரியாது இவங்க தெரியாது நீங்க சொல்லலாம், ஆனா வானத்தையும் பூமியையும் படைத்தவர் அவர் உங்களை அறிந்திருக்கிறார், உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் பெரியது. நேற்றைய தினமும் இன்றைய தினம் ஏதோ பாஸ்டர் நீ கூப்பிட்டுட்டாரு அப்படிங்கிறதுக்காக எதையோ அடிச்சு விடுவோன்னு சொல்ற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் அநேக வார்த்தைகளை சபையை குறித்து தீர்க்க தரிசனமாய் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஏன்னா அவர் போற பாதை எனக்கு தெரியும். நேற்று தான் தெரியும் ஸ்டண்ட் வச்சிருக்குன்னு. மதியம் அதுவும் சாப்பிட போகும்போது தான் சொன்னார். ஒரு தகவலும் எனக்கு தெரியாது, ஆனால் எங்களை கொண்டு வந்தவருக்கு எல்லாம் தெரியும். அல்லேலூயா. அவருக்கு தெரியும். அவர் பேச வைத்து கொண்டிருக்கிறார். அவர் உன்னை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். அவர் உன்னுடைய உடைந்த பகுதிகளை சீர்படுத்தி கொண்டிருக்கிறார். நீ ஸ்திரமாய் கர்த்தருக்கென்று நிற்பா. கைகளை உயர்த்தி நன்றியப்பான்னு சொல்லுங்க பாப்போம். நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. உனக்கான அருமையான திட்டங்களை வைத்திருக்கிறார். யோசேப்புக்கு ஒரு சொப்பனத்தை தான் காமிச்சார். என்ன சொப்பனம்? அவனுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, அவ்வளவுதான் காமிச்சார். இதை பார்த்துட்டு இவன் போய் யார்கிட்ட சொல்லிட்டான்? சகோதரர்களிடத்துல போய் சொன்னதும் அன்னைக்கு ஆரம்பிச்சது பிரச்சனை. அல்லேலூயா. உன் தரிசனம் சிலருக்கு புரிஞ்சிட்டுன்னா உன்னை சாதாரணமா நடத்த மாட்டாங்க, மிருகத்தை விட மோசமா நடத்தலாம். ஆனா நான் உனக்கு சொல்றேன், அந்த பாதையைத்தான் கர்த்தர் உனக்கு ராஜ பாதையாய் மாற்றி தருவார். ராஜ பாதையாய், நீதிமானுடைய பாதை அது ராஜ பாதை. எவ்வளவு கைத்தட்டி அல்லேலூயா சொல்ல முடியுமோ தேவ பிள்ளையே, சத்தமா கம்பீரி, ஆத்துமா உள்ள இருந்து ஊற்று பொங்கட்டும். ராஜ பாதையை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். ஆனா அதுக்கு முன்னாடி நீ சாதாரணமா போயிட முடியாது. கர்த்தர் சொன்ன வசனம் நிறைவேறும் அளவும் அது அவனை என்ன செய்ததா? புடமிடும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, புடமிடும்.
நேற்று கூட ஒரு பிரதர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், சில காலங்கள் கர்த்தர் வச்சிருக்கிறாருன்னா புடமிடுற காலத்தில் அமைதியாக ஸ்தோத்திரத்தோடு போகணும், ஏற்றுக்கொண்டு போகணும். அல்லேலூயா. யோசேப்பு கேட்டானா? சொப்பனத்தை காமின்னு கேட்டானா? கேட்கல. அவன் எல்லாரை விட உயர்ந்து வரணும்னு ஆசைப்பட்டானா? படலை. உன் மேலே வைக்கப்பட்ட அழைப்பு அது. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்க மேல வைக்கப்பட்ட அழைப்பு அது. அழைப்பு, தேவன் வைத்த அழைப்பு அது. நீங்களா தெரிந்து கொள்ளல. உங்களை தாயின் கருவிலே நீங்கள் உருவாவதற்கு முன்பாகவே, எலும்புகள் உருவாவதற்கு முன்பாகவே உன்னை கண்ட தேவன் உன் மேல தன்னுடைய அழைப்பையும் அதிகாரத்தையும் வைத்து விட்டார். நீ மாத்திரம் அந்த பாதையில போக கற்றுக்கொள். இப்ப இந்த குழிக்கு வருவோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, குழிக்கு வருவோம். ஹல்லேலூயா. இந்த குழியின் அனுபவங்கள் நமக்கு என்ன போதிக்கிறது? முதலாவது 19-20 வசனங்களை வாசிக்கலாம். ஆதியாகமம் 37:19-20 வசனங்களை வாசிக்கலாம். ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம் வாருங்கள் என்று சொல்லுவோம் வாருங்கள். அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார். நல்ல கவனிங்க. நல்ல இந்த வார்த்தையை நீங்க புரிந்து கொள்ளணும். எல்லாம் என்ன சொல்றான்? அவனை கொன்று இந்த குழிகள்ல என்ன செஞ்சிருவோம்? போட்டுட்டா அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும்? நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இப்போ என்னைய பாருங்க. ஆராதனையில் பிரதர் ஜோசப் அலியா ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்தாரு. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. இது முடிவல்ல, இது ஆரம்பம். அப்ப என்ன குறிப்பு இதுலன்னா, சகோதரர்களாகி அந்த எதிரிகள் என்ன நினைக்கிறார்கள்? குழியில போட்டா கதை முடிஞ்சுதுன்னு நினைக்காங்க. ஆனா தேவனும் இங்கதான் தன்னுடைய வேலையவே ஆரம்பிக்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அது வரைக்கும் வீட்டில் இருந்தான், தரிசனத்தை குறித்தே சிந்திச்சுக்கிட்டு இருந்தான். இப்பந்தான் தேவன் எங்கே நடத்த ஆரம்பிக்கிறாரு? தரிசனம் நிறைவேறுவதற்கான வேலைக்கு ஆயத்தப்படுத்துகிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, முடியுதுன்னு நினைக்காத. மற்றவங்க வேணா சொல்லட்டும், இவ கதை முடிஞ்சிட்டு முடிய போது அப்படின்னு சிலர் அறியாமல் சொல்லலாம். ஆனால் இந்த பாதை தான் தேவன் உனக்கான திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கிறார். கைகளை நல்லா தட்டி ஒரு பெரிய அல்லே. இவ்வளவுதான் அல்லேலூயாவா? இன்னும் நல்லா கை தட்டி ஒரு பெரிய ஆமே. ஆமே, ஆமே. உனக்கான காரியத்தை கர்த்தர் செய்ய ஆரம்பிக்கிறார். நீ நினைக்கலாம், ஐயோ குழிக்குள்ளையில போட போறான். எதிரியும் சொல்றான், இதுக்குள்ள போட்டுட்டா இவன் கதை என்ன செஞ்சது? முடிந்தது. இல்லடா, மேல ஒருத்தர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருடைய திட்டம் யோசேப்புக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அண்ணாளுக்கும் தெரியாது, பெண்ணினாளுக்கும் தெரியாது. அவர் செய்கிறதோ அற்புதமான காரியம். எவ்வளவு நல்ல ஆண்டவர்! அவருக்கு சந்தோஷமா கை தட்டுங்களேன். சந்தோஷம். நல்ல பெரிய அல்லேலூயா சொல்லி இன்னும் போதாது, நல்ல அல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரச்சனை வருதுன்னா நீ இப்படி பார்த்துறாத, ஐயோ எல்லாம் முடிய போது போல. என் தேவன் எனக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் என்ன செய்யறாரு? இப்பதான் யோசேப்புக்குண்டான காரியத்தை செயல்படுத்த ஆரம்பித்தது போல என் வாழ்க்கையில ஆரம்பிக்கிறார். பார்வோன்னு நினைச்சா செங்கடல் கிட்ட வந்த உடனே ஜனங்கள் கதை முடிஞ்சுது. மறுபடியும் இவனை நம்ம கட்டி இழுத்துட்டு கொண்டு போயிடலாம், வேற வழி இல்லை நினைச்சா.
என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்யா? செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. அப்படி கை அசை. கொடுமே எல்லாம் கொடுமே, மாலை எல்லாம் கொடும், கூடாதது கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கொடுமே எல்லாம் கொடுமே, மாலை எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. இவன் நினைச்சான் செங்கடல் அவ்வளவுதான், வழி நீ திறக்காது, ஆட்களை எங்க இழுத்துட்டு போயிடலாம் எகிப்துக்கு. அவர் ஒரு மேல ஒரு படம் போட்டு வச்சிட்டாருடா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. அவர் என்ன திட்டம் போட்டாரு? செங்கடலையே உனக்கு பெரிய பிரேத குழியா மாத்தி வச்சிருக்கிறாரு. கைகளை அசைத்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்கப்பா. இஸ்ரவேல் மக்களுக்கோ இதுவரைக்கும் நடக்காத, இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு ராஜ பாதையை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். கைகளை தட்டிதான் ஆமே, தலைக்கு மேல தட்டுங்க. உங்களுக்கு ராஜ பாதை, அவனுக்கு பிரேத குழி. இது அப்பா போட்டிருக்கிற திட்டம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஸ்டண்ட் வச்சாச்சு, அவ்வளோதான். பாசம் மரியாதை சினிமா அசைய கூட கூடாது அப்படின்னு யார் நினைப்பா? அவன் நினைப்பான். ஆனால் ஸ்டண்ட் வச்சதுக்கு அப்புறம் அவர் ஓட்டம் யுத்த குதிரையை விட வேகமா இருக்கு. அல்லேலூயா. மனித யோசனை ஒண்ணுமே கிடையாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சாத்தானுக்கு ஒண்ணுமே தெரியாது. சாத்தானுக்கு ஒண்ணுமே சரியான முட்டாள் சொல்லுங்க. ஆனா அவன் சொல்றத நம்பி இருந்தா நம்மளும் யாரு? நான் சொல்ல மாட்டேன், நீங்களே சொல்லிக்கோ. கண்மலைகள் பெயர்க்கும்படியா கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியா கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து நலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். காத்திருந்து நலனடைந்து ஓ ஜீசஸ், கைகளை அசைத்து எழும்பிடு. ஓஹோ நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை. கர்த்தர் உன்னோடு பேசுறாரா? அல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு பேசுறாரா? நீ பார்க்கிற நெருக்கங்கள் அது உனக்கு முடிவு அல்ல. நான் உனக்கான திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கிறேன். அல்லேலூயா. நிறைய பேர் இன்னைக்கு சூழ்நிலையே பார்த்து சோர்ந்துடுறா. அல்ல, இந்த குழியின் அனுபவம் தான் உனக்கான செயல்பாட்டின் ஆரம்பம். நேற்று சொன்னேன்ல, ஏசபேல் சொன்னா இன்னும் 2 நாளைக்குள்ளே உன் ஜீவனை என்ன செஞ்சிரும்? எடுத்துருவேன். இது ஏசபேலுடைய திட்டம். ஆனா பரலோக ராஜாவுடைய திட்டம், எலியா மரணத்தையே பார்க்க மாட்டான்டா. அல்லேலூயா. சொல்லுங்க, பூமிக்கும் வானத்துக்கும் உள்ள தூரம் போல அவருடைய நினைவுகளும் நம்முடைய நினைவுகளும் அவ்வளவு வித்தியாசமானது. அது எட்டவே எட்டாது, அவ்வளவு உயரமானது. என் ஆண்டவருடைய கிரியை நான் நினைக்கும் போது பிரமிக்கிறேன். அவருடைய வழிகளை ஆராயும் போது நான் ஆச்சரியப்படுகிறேன். உங்களுக்கு எதுல ஆச்சரியம் தெரியும்? தங்க கடையில் ஏதாவது தங்கம் தள்ளுபடியில் போட்டாதான் ஆச்சரியமா தெரியும். வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி கர்த்தர் உன் கண்களை திறப்பார்.
அல்லேலூயா. இத பாரு, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பைபிளை பாரு, இதுல உள்ள அதிசயத்தை பாரு. உன் கண்ணு திறக்கப்படட்டும், அதிசயத்தை பார்த்து பூரிக்கட்டும், பூரிக்கட்டும். இதான் உனக்கு இங்க இருக்கிற சிலருக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற வார்த்தை. ஐயா, நல்லா தான் வாழ்க்கை போய்கிட்டு இருந்துச்சு, ஏதோ திடீர் நெருக்கம் வருதே. நான் சொல்லிவிட்டு செல்லுகிறேன், இந்த நெருக்கம்தான் உனக்கான செயல்பாட்டின் ஆரம்பம். கைத்தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. உடனே தூக்கி மேல வச்சிட மாட்டாரு, மெதுவா மெதுவா தான் கொண்டு போவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மெதுவா மெதுவா தான் கொண்டு போவாரு. ஆபிரகாமுக்கு அவர் சொன்னார், நிச்சயமாகவே நான் உன்னை, உடனே ஆசீர்வதிச்சிட்டாரா? கொண்டு போவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கொண்டு போய்கிட்டே இருப்பார். அவர் பின்னாடி நீ போய்கிட்டே இரு. அவர் பின்னாடி எப்படி போனோம்? துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போ, துயரம் அனைத்தும் மறந்திருப்போ. துதித்து துதித்து துதியினாடை துதியினாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போ, தூயவரில் மகிழ்ந்திருப்போ. முதல்ல இதை கண்டுபிடித்துக்கொள். என் மேல அப்பா ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். இந்த சபைக்குள்ள நீ வந்து சும்மா உட்கார்ந்துட்டு போறதுக்கு அல்ல. நீ சொல்ல, எனக்கு படிப்பில்லை, அது இல்லை, இது இல்லைன்னு. நான் சொல்லுவேன், எது இல்லாட்டாலும் பரவாயில்ல, அப்பாவுடைய கிருபை தெரிந்தெடுப்பு மேல இருந்துச்சுன்னா நீ ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமா மாறுவ. ரெண்டு கையை உயர்த்தி அப்படியே நல்லா கர்த்தரை ஆராதிக்க பார்ப்போம். ஆராதனை glory glory ஆராதனை Jesus நல்ல இருந்த சரீரத்துல திடீர்னு ஏதோ பிரச்சனையா? பயப்படாத. நல்லா போய்கிட்டு இருந்த குடும்பத்துல திடீர்னு ஏதோ பிரச்சனையா? பயப்படாத. தேவன் எதையோ செய்கிறார். தேவன் ஏதோ ஒரு கிரியை செய்கிறார். அல்லேலூயா. அது உன்னை அழித்து போட அல்ல, உனக்கான சிங்காசனத்திலே உன்னை அமர வைப்பதற்கு. அதனால தான் கடைசி யோசேப்பு சொல்றான், 50:20 வாசிங்க. 50:20 ஆதியாகமம் 50:20. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே, வார்த்தையை பாருங்க, இப்பொழுது நடந்து வருகிறபடியே. நல்ல கை உயர்த்தி சொல்லுங்க. என் வாய் ஒரு நாள் சொல்லும், என் வாய் ஒரு நாள் சொல்லும், இப்பொழுது நடந்து வருகிறபடியே. இப்ப என்னையா நடக்கு? இப்ப என்ன நடக்கு? நான் அறியாத ஜனங்களும் என்னை சேவிக்கும்படி கர்த்தர் என்னை எங்கேயோ உயர்த்தி வைத்திருக்கிறார். அவருடைய தரிசனத்தை என் மேல நிறைவேற்றி இருக்கிறார். என் குடும்பத்திற்கு என்னை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். ரெண்டு கை உயர்த்தி சொல்லுங்க. என் வாய் சொல்லும், இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனத்தை உயிரோட காக்கும்படிக்கு கொண்டு வச்சிட்டாரு. வெகு ஜனத்தை யார் காப்பாத்துறாரா? யார் காப்பாத்துறா? கையை உயர்த்தி சொல்லுங்க. என்ன அப்படி மாத்துவீங்க ஆண்டவரே? அதுக்கு தான் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறீங்கப்பா. வெகு ஜனங்களை காக்கும்படி, உயிரோடு காக்கும்படி கர்த்தர் அதை நன்மையாய் முடிய பண்ணினார். கைகள்ல ஜீவன் இருந்தா நல்ல தலைக்கு மேல தட்டி இயேசுவே இந்த நாமத்தை சத்தமா சொல்லு. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே.
சொல்லுவாய் தேவ பிள்ளையே. முடக்கப்பட்டு எங்கேயோ கிடந்தவன் இப்ப சொல்றான், இப்பொழுது நடந்து வருகிறபடி தேவன் அதை நன்மையாக முடிய பண்ணினான். நம்பர் 1, முதலாவது அந்த குழியின் அனுபவம். வெளியே பார்க்கும்போது அவங்க ஏதோ கொலை செய்யறதுக்கு ஆயத்தமாகிறது போல தெரியுது. ஆனா அதுக்கு பின்னாடி தேவன் செய்கிற காரியம் அவனுக்கான வாழ்க்கையின் காய்களை நகர்த்த ஆரம்பிக்கிறார். இரண்டாவதாக 37வது அதிகாரம், ஆதியாகமம் 37வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம். அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்தது. தண்ணி மட்டும் இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? பக்கத்துல பார்த்து கேளுங்க, அந்த குழியில தண்ணி நிரம்பி இருந்தா என்ன ஆயிருக்கும்? மூழ்கியே ஆள் என்ன செஞ்சிருப்பா? நீ நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய காரணம் என்ன? உனக்கு சகாயரா அவர் நிற்கிறார். கைத்தட்டி ஆமேன் சொல்லுங்கப்பா. நல்ல தலைக்கு மேல தட்டி, எனக்கு சகாய. தேவன் யோசேப்புக்கான திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கிறார். தேவன் யோசேப்புக்கு சகாயரா இருந்தார். அவர் மட்டும் சகாயரா இல்லைன்னா அந்த குழி விழுங்குச்சோ இல்லையோ, சகோதரர்களே என்ன செஞ்சிருப்பாங்க? அதனால தான் சங்கீதக்காரன் பாடினா, கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இராவிட்டால் மனுஷர்கள் நம்மை எப்படி விழுங்கியிருப்பானா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, திமிங்கலத்தை விடலாம் பெரிய ஆள் நம்ம தான் சொல்லுங்க. மைனர் கொடுங்க. அதான் ஆராதனையில் படித்தோம்ல, நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மறித்திருப்பே. உம் கிருபை என்னில் தராதிருந்தா நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மறித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ மறித்திருப்பேன். என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. நிறைய பிரச்சனை உன்னை ஒண்ணு இல்லாம ஆக்கியிருக்கும். ஆனா இன்னைக்கு வரை நீ அழிந்து போகாம இருப்பது கர்த்தர் உனக்கு சகாயராயிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பயணங்கள் போறோம், நம்ம திறமையினாலையா போறோம்? எத்தனை பெரிய ஆபத்தான காரியங்கள்லாம் பார்க்குறோம், அவர் நமக்கு சகாயரா இருக்கிறதுனால தான். அல்லேலூயா. இவன் குழிக்குள்ள தூக்கி போட்ட அந்த குழி எப்படி இருக்கு? தண்ணி. ஆண்டவர் அதை அழகா எழுதி, தண்ணி இல்லடா அதுல. தண்ணி மட்டும் இருந்திருந்தனா யோசேப்பு கதை என்ன செஞ்சிருப்பாங்க? முடிச்சிருப்பான். கையை உயர்த்தி சொல்லுங்க, இதுவரை நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. எந்த இடத்துல ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொல்லணும் அப்படின்னு எகிப்துல அரண்மனையில இருந்து சட்டம் வந்துச்சோ, சட்டம் பிறந்த அந்த இடத்திலேயே சகாயராயிருந்து மோசேயை வளர்த்தவராம் நம்முடைய தேவன். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நல்ல மகிமை செலுத்தலாம். அல்லேலூயா. எப்படி ஆச்சரியம் பார்த்தீங்களா? சட்டம் எங்கிருந்து வருது? அரண்மனையிலிருந்து வருது. எபிரேய ஆண் குழந்தைகள் எல்லாம் என்ன செய்யணும்? சாகடிக்கப்படணும்னு. ஆனால் அங்கிருந்தே ஒரு ஆளை எழுப்புவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அங்கிருந்தே எழுப்புவார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, இன்னைக்கு இந்திய நாட்டின் முக்கியமான நாள். சாயங்காலம்
ஆமா, பிரதமர் என்ன செய்கிறார்? பதவி ஏற்கிறாரு. ஆனா மேல இருக்கிறவர் எங்கெங்க இருந்து யார் யாரை எழுப்புவான்னு நமக்கு தெரியாது. கைத்தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சபைக்கு சகாயரா எங்கெங்க இருந்து யாரை எழுப்புவாரோ நமக்கு தெரியாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவன் ஆச்சரியமானவரா அப்படின்னு, அதிசயமானவரா. அல்லேலூயா. சகாயராயின்னு இருக்கிறார். தாவீது பார்த்தா அவரும் சொல்லுவாரு, சவுல் என்ன தேடாத நாள் இல்லை. தாவீது அந்த காலத்துல இந்த பாட்டு இருந்தா இப்படிதான் பாடியிருப்பாரு, நான் தேடி போகவில்லை. சவுல் என்ன செஞ்சான்? தேடி தேடி வந்தான். வேதம் சொல்லுகிறது, அனுதினம் சவுல் யாரை தேடினா? தாவீதை தேடியும் கர்த்தர் என்ன செய்யல? ஒப்பு கொடுக்கவே. மேஜர் கொடுங்க. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கவே இல்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு சகாயரா இருக்கும்போது குழிக்குள்ள போட்டாலும் சாக மாட்டீங்க, சிங்கத்துக்குள்ள தூக்கி போட்டாலும் சாக மாட்டீங்க, அக்கினிக்குள்ள போட்டாலும் சாக மாட்டீங்க, கொதிக்கிற எண்ணெயில போட்டாலும் சாக மாட்டீங்க. ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு சகாய. தலைக்கு மேல கை தட்டி நல்ல 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 சகாய. இயேசு எனக்கு சகாய. வெள்ளங்கள் வரட்டும், புயல்கள் வரட்டும், அலைகள் வரட்டும், எதுவும் என் மேல் மோதி என்னை மேற்கொள்ள முடியாது. அவர் எனக்கு சகாய. அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து பேசுங்க. யோசேப்பு போடப்பட்ட குழி பேசுதா உன் கூடன்னு கேளுங்க. அந்த குழி என்ன சொல்லுது? இங்கதான் வேலையை ஆரம்பிக்கி. அடுத்து சொல்லுது, இங்க அவர் சகாயரா நிக்கிறாரு. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவே. உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. இந்த அன்பை நினைச்சிட்டா உள்ளமெல்லாம் அவரை துதித்து கொண்டே இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? அவர் எனக்கு சகாயர். வலதுகை உயர்த்தி சொல்லுங்க, நீர் எனக்கு சகாயர். நீர் எனக்கு உதவியாளர். நீர் என்னை சுற்றிலும் பாதுகாக்கிறீர். நீர் தான் என்ன நடத்துறீர். இதை நினைக்கும் போது உள்ளமெல்லாம் என்ன செய்யுது? சந்தோஷமா. சீரே சுநாதனுக்கு ஜெயமங்களம், அதிதிரியேகநாதனுக்கு சுபமங்களம். சீரே சுநாதனுக்கு அதிதிரியேகநாதனுக்கு சுபமங்களம். பாரேறு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, பாரேறு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, பேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு, பேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதம். ஓ சீரே சுநாதனுக்கு ஜெயமங்களம், அதிதிரியேகநாதனுக்கு சுபமங்களம். சீரே சுநாதனுக்கு ஜெயமங்களம், அதிதிரியேகநாதனுக்கு சுபமங்களம். நிறைய பேருக்கு ஏதோ அந்நிய பாஷையில பாடுற மாதிரி இருக்கு. ஆமா, இப்போ உள்ள ஆட்களுக்கெல்லாம் தெரிய மாட்டேங்குது. சரி, அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, தெரியுதோ வரலையோ சும்மா வாயாவது அசைச்சு சத்தம் போடுன்னு சொல்லுங்க. 1 2 3 ஸ்டார்ட். சீரே சுநாதனுக்கு ஜெயமங்களம், அதிதிரியேகநாதனுக்கு சுபமங்களம். ஓ இயேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவையே துதிசை, கிறிஸ்தேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவையே துதிசை. தலைக்கு மேல கை தட்டி இயேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவையே துதிசை. கிறிஸ்தேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவையே துதிசை. இயேசுவையே இயேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவையே துதிசை.
கிறிஸ்து இயேசுவையே துதி செய். நீ மனமே இயேசுவையே துதி செய். பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, அவர் அனுமதி இல்லாம, அவர் அனுமதி இல்லாமல் சத்துரு ஒரு முடியை கூட தொட முடியாது. நம்புறீங்களா? ஹல்லேலூயா. நான் நிறைய நோட்ஸ் எழுதி வச்சிருக்கிறேன், யாருக்கெல்லாம் எப்படிலாம் சகாயராக இருந்தார். பேசுறதுக்கு தான் நேரம் இல்லை, நேரம் வேகமாக ஓடிடுது. ஹல்லேலூயா. அவர் சகாயராக இருக்கிறார். எங்கே எதிர்ப்பு வருதோ, எங்கே உன்னை பட்டயங்கள் துரத்துதோ, அங்கெல்லாம் உனக்கு கர்த்தர் அனுசாரியா இருப்பார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக காரியம் வாசிக்கலாம். 37வது அதிகாரம் 28வது வசனம், ஆதியாகமம். அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். குழியிலிருந்து எடுத்து அவனை வாசிங்க. குழியிலிருந்து எடுத்து அவனை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அன்றைக்கு 20 வெள்ளிக்காசு பெரிய பணம் போல தெரியலாம். இன்றைய மதிப்பு எவ்வளவுன்னா ஒரு 450 ரூபா. எவ்வளவு? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. 450 ரூபாய்க்காக யாரை விற்று போட்டாங்க? உலகம் உனக்கு கொடுக்கிற மதிப்பு இதுதான். விற்கும்படி எடுத்து என்ன செய்தார்கள்? குழியிலிருந்து தூக்கி எடுத்தார்கள். ஆனால் அதை வேற கண்ணோட்டத்தில் பார்க்கணும்னா, தேவன் அவனை உலகத்தை போஷிக்கிறவனாக வெளியே கொண்டு வருகிறார். கைத்தட்டி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்ல தலைக்கு மேலதான் கைத்தட்டுங்களேன். உலகம் பார்க்கிறது ஒன்ன, வெறும் நான் 20 வெள்ளிக்காசு கொண்ட வித்து போடதான் நீ பாத்திரமான்னு பாக்கு. ஆனா அங்கிருந்து வெளியே வர வைக்கிறவர் பின்னாடி வேலை பார்க்கிறாரு. டே, நீ இவனை விற்று போடவா செய்ற? இவன் தாண்டா உலகத்தையே போஷிக்கிற பாத்திரமா மாற போறான். ஹல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உலகம் உங்களை எவ்வளவு அற்பமா பார்க்குதோ பார்க்கட்டும். அருவருப்பா பார்க்கட்டும். நான் எவ்வளவோ காரியத்தெல்லாம் சொல்ல முடியும். இந்த உலகம் பார்த்த விதம், பேசின விதம், ஆனா அப்பா பார்வை வித்தியாசம். பாடணும்ல, அழகான கண்ணு பார்த்ததுனால தான் அலங்கோலமான நமக்கு வாழ்வு கிடைச்சிருக்கு. ஹல்லேலூயா. உலகம் உன்னை எவ்வளவு இன்னைக்கு ஊழியத்தின் பாதையில் இருக்கும்போது கூட உன்னை அப்படி சீப்பா பார்க்கலாம், அருவருப்பா பார்க்கலாம். கர்த்தர் யுத்த காலத்துக்குள்ள தாவீதை கொண்டு வந்துட்டார். அப்பாவுடைய பேச்சை கேட்டு வந்துட்டான். வந்த உடனே சகோதரன்லாம் என்ன திட்டுறான்? உன் இருதயம் துணிகரம் உள்ளது, அகந்தை, ஆடு மேய்க்காம இங்க வந்து என்ன செய்யற அப்படிங்கிறான். ஆனா அந்த இருதயம்தான் தேவனுக்கு முன்பாக அவர் எப்படி பார்த்தார்னா, தாவீது என் இருதயத்துக்கு பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உலகம் உன்னை வித்தியாச அகந்தையுள்ளவனா பார்க்கலாம், துணிகரம் உள்ளவனா பார்க்கலாம். ஆனா உன்னை தெரிந்து கொண்டவரோ உன் இருதயத்தின் ஆழத்தை பார்க்கும்போது அது அவருக்கு ஏற்றதா இருக்கிறது, அவருக்கு மகிமையுள்ளதா இருக்கிறது. எப்தாவை துரத்துனாங்க எல்லாரும். எனக்கு வேதத்தின் பல சம்பவங்களை எடுத்து வாசிக்க சொல்லி பேசணும், அவ்வளவு வாஞ்சை உண்டு, நேரம் இல்லை. அந்நிய ஸ்திரீயின் மகன், நீ நாடா இங்க வந்து இது பண்ண போறன்னு துரத்தினார்களாம். எப்தாவை, பரஸ்திரியின் மகன், நீ தவறா பிறந்தவன், நீயா வந்து எங்களுக்கு இது பண்ண போற, உதவி செய்ய போறன்னு துரத்தினார்களாம். ஆனா தூக்கி எறியப்பட்ட அந்த எப்தாவை தான் தேவன் தலைவனாய் மாற்றினார். அவன் மேலதான் ஆவியானவர் வந்து இறங்கினார். அவனை கொண்டுதான் ஒரு ஜெயத்தை கொடுத்தார்.
பக்கத்துல நல்லா கை கொடுத்து நல்லா குலுக்கி சொல்லுங்க, உலகம் உன்னை எவ்வளவு கேவலமா பார்த்தாலும் பரவாயில்ல, உன்னை அழைத்தவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை ராஜ மேன்மையுள்ள பாத்திரமாய் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவர் பார்வைக்கு ஒன்றும் மறைவானதல்ல. ஹல்லேலூயா. அற்பமான ஆரம்பமா தெரியலாம், ஆனா இதுக்கு பின்னாடி ஆண்டவர் ஆச்சரியமானதை வச்சிருக்கிறார். அற்பமான ஆரம்பம், அற்பமான ஆரம்பம். சிலர் இந்த ஃபோர்வேல கிராஸ் பண்ணும்போது உங்க சர்ச்சை பார்த்தாலே இதா இருக்குன்னு சொல்லி பார்க்காமலே போகலாம். ஆனா ஒரு நாள் வரும், எல்லா வண்டிகளும் இந்த இடத்துல ஒரு சர்ச் இருக்காமே அதை பார்த்துட்டு போவோன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நின்று பார்த்து விட்டு போக செய்வாரோ. அநேகருக்கு வசனத்தை கொடுப்பார். உன் வாழ்க்கை தானியத்தால நிரம்பி இருக்கும். இன்னைக்கு விற்று போடப்படுகிறவனாய் நீ பார்க்கப்படலாம். நாளைக்கு என்ன நடந்துச்சு? யோசேப்பு தான் தேசத்தின் எல்லா நிலங்களையும் வாங்கினான். யாருக்காக வாங்கினான்? பார்வோனுக்காக வாங்கினான். நீங்க இயேசுவுக்காக ஆத்துமாக்களை சம்பாதிப்பீர்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சாதாரண மனிதன் தானையான்னு சொல்லுங்க. நம்மளை போல மனிதன் தானையா. வாழ்க்கையில எவ்வளவு திட்டத்தை வச்சிருக்க, புதைச்சி வச்சிருக்கிறாரே. ஒரே ஒரு காரியம், உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக திறந்ததா இருக்கட்டும். பெருமை வேண்டாம். சொல்லுங்க, பெருமை வேண்டாம், பொறாமை வேண்டாம். வீட்டில் போய் மனைவிட்ட போய் மனைவியை கோலியாத்து மாதிரி பார்க்கக்கூடாது, கணவனை கோலியாத்து மாதிரி பார்க்கக்கூடாது. விட்டு கொடுத்துரு, பணிஞ்சு போயிரு, தாழ்ந்து போ. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தாழ்ந்து போ. பிறர் உன் தலையில ஏறி நடக்கன்னு நினைக்காங்களா, விட்டு கொடு. உன்னை அவர் தூக்கி எடுத்துருவார். நீ மனதார பாடுவ, என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால், என்னை மறவா பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என்மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை, பாசம் என்மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. எத்தனை பேர் இதெல்லாம் உணர்ந்து பாடுறீங்க? உங்க மேல அவர் வச்சிட்டாரு பாசம், யாரும் பறிக்கவே முடியாது. அல்லேலூயா. வலது கையை தலை மேல வச்சு சொல்லுங்க, உங்க திட்டங்களும் தீர்மானங்களும் என் மேல ஆழமா இருப்பதனால எந்த குழிகளும் என்னை அழித்து போடவே முடியாது. அவைகளின் நடுவே உம்முடைய திட்டங்கள் நிறைவேறும், உம்முடைய தீர்மானம் நிறைவேறும். விசுவாசிக்கிறீங்களா தெய்வ பிள்ளையே? எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தை இருதயத்தில் பெற்றுக்கொண்டிருக்கிறவர்கள் கையை உயர்த்தி உரலே. எனக்கு முடிக்க மனமில்லை, பாடணும் போலவும் இருக்கு, வார்த்தையை சொல்லணும் போலவும் இருக்கு. கடைசி குறிப்பை நான் சொல்லி முடிக்கிறேன். முதலாவது, அந்த குழி நமக்கு என்ன போதித்தது? தேவன் அவனுக்கான திட்டத்தை ஆரம்பிக்கிறார். தேவன் அவனுக்கு சகாயராயிருந்தார். தேவனுடைய பார்வையிலே யோசேப்பு விலையேற பெற்றவனாயிருந்தார். நான்காவது, தேவனால் உயர்த்தப்பட்ட யோசேப்பு அவருடைய உயர்வுக்கு நேராய் சென்றான். வாசிக்கலாம் 29வது வசனத்தை. பின்பு ரூபன் அந்த குழியினிடத்திற்கு திரும்பி போன போது யோசேப்பு குழியில் இல்லை என்று கண்டு, எங்க காணோம்? குழியில் இல்லை. இந்த அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்களேயா 10 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த அம்மா இன்னும் அதே கஷ்டத்தில் தான் இருக்காங்களான்னு போய் பார்க்க சிலர் வரலாம். வந்து பார்த்தா அந்த குழியில் அந்த அம்மா
அங்கிருந்து அடுத்த வேற இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு போயிட்டாரு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? துன்பங்கள் நிரந்தரம் அல்ல, துன்பங்கள் நிரந்தரம் அல்ல. மறுபடியும் நல்லா கைத்தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. உன்னை அடுத்த நிலைக்கு அவர் கொண்டு போயிடுவாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அடுத்த நிலைக்கு கொண்டு போயிடுவார். அல்லேலூயா. இதுல தானே கடந்தான், எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு கடந்தான். இப்ப ஆள காணோம். எங்க போயிட்டான்? தேவன் அவனை அடுத்த நிலைக்கு கொண்டு போயிட்டாரு. அல்லேலூயா. அடுத்த நிலையை தொடர்ந்து பேசுவோமா எப்படி? ஆமா, ஆமென். அது வேற தலைப்புல தான் பேசணும். போத்திபாரின் வீட்டிலே அவன் வாழ்க்கையை ஒவ்வொரு அடுக்கடுக்கா பேசலாம். அல்லேலூயா. கை உயர்த்தி சொல்லுங்க, துன்பங்கள் நிரந்தரம் அல்ல, பிரச்சனைகள் நிரந்தரம் அல்ல, என் தேவனுடைய திட்டமே நிரந்தரம். தேவனுடைய திட்டமே நிரந்தரம். கடைசி என்ன சொல்றான் பார்த்தீங்கன்னா, 45வது அதிகாரம் சுருக்கமா சொல்லி முடிச்சிடுறேன். 45வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். நீங்க சஞ்சலப்படாதீங்க. அது உங்களுக்கு விசனமாய் இருக்க வேண்டாம், விசனமாய் இருக்க வேண்டாம். ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். யார் அனுப்புனா? வலது கையை உயர்த்தி அடி மேல பார்த்து சொல்லுங்க, என் வாழ்க்கையில நடக்கிற எல்லாவற்றிற்கும் முன்னும் பின்னும் என்னை சுற்றியும் நீங்க ஒருத்தர் தான் இருக்கிறீங்க ஆண்டவரே. விசுவாசித்தீங்கன்னா நல்லா தலைக்கு மேல கை தட்டி ஒரு அல்லே. அது எந்த லெவலுக்கு கொண்டு போயிட்டாரா? 7-8 வாசிங்க. அதுல 7-8 உங்கள் வம்சம் ஒளியாமல் இருக்க, பூமியிலே உங்கள் வம்சம் ஒளியாதிருக்க, உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். தேவன் எப்படி அனுப்பினாரா? முன்னமே எப்படி? சில பேர் சொல்லுவோம்ல, நீ இன்னைக்கு சென்னைக்கு போயிரு, நாளைக்கு நான் என்ன செஞ்சிருவேன் அப்படின்னு நம்ம உறவினர்களை ஏசி பஸ்ஸில் அனுப்பி வைப்போம். இவர் ஏசி பஸ்ஸில் அனுப்பலையா? எதில் அனுப்பி வச்சாரு? குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றினீரே. குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை அவர் அனுப்பி வச்சுட்டாரா? முன்னாடி எந்த லெவலுக்கு அனுப்பிட்டாரா? உங்களை உயிரோடு காக்கும்படின்னு சொல்றான். அடுத்து சொல்றான் பாருங்க, ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும். யாரா பார்வோனுக்கு? இவர் யாரா? எத்தனை ஆச்சரியமான தேவன். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லு. அவன் சொன்னான், நான் சிங்காசனத்தில் மட்டும் உனக்கு மேலே என்ன செய்வேன்? இருப்பேன்னா. யார் சொன்னா? பார்வோன் சொன்னான். இவன் யோசேப்பு சொல்கிறான், அந்த சிங்காசனத்தை விட மேலான ஸ்தானம் அவனுக்கு அப்பாவா கொண்டு என்ன வச்சுட்டாரு. பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். நல்ல எவ்வளவு கைத்தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்து. நல்ல கைத்தட்டி. ஓ ஜீசஸ். இந்த கர்த்தரை நம்பலாமா? ஒரே ஒரு அம்மா தான் கை உயர்த்தி ஆமென் சொல்ற மாதிரி. இந்த தேவனை நம்பலாமா? நம்புறது பெருசு இல்லை, இவரை நம்பி எந்த சூழ்நிலையிலையும் போலாமா? அதனால தான் சொன்னா, நீ தண்ணீர்களை கடந்தாலும் அக்கினியில் நடந்தாலும் மூழ்கியும் போக மாட்டாய், எரிந்தும் போக மாட்டாய், ஏன்னா நான் உன்னோட இருக்கிறேன். உன் வாழ்க்கை இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை இன்னும் சில ஆண்டுகள்ல அநேகர் ஆச்சரியப்படுவார்கள்.
இவளையா இந்த இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு வந்துட்டாரு, இவனையா ஆண்டவர் இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டாரு, இந்த சபையை ஆண்டவர் இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டாரு. அநேகர் ஆச்சரியப்படுவார்கள், அநேகர் ஆச்சரியப்படுவார்கள். அநேகர் உன் வாழ்க்கையை குறித்து அதிர்ச்சி அடைவார்கள், இன்ப அதிர்ச்சி அடைவார்கள். இருக்கிற இடத்துல பயபக்தியோடு எழுந்து நிற்கலாம். நான் ஒரு துதியோடு முடிக்க நினைச்சேன், ஆனா ஆண்டவர் சில ஆராதனையோடு முடிக்க என்னை நடத்துகிறார். எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று தேவன் உன்னோடு பேசி இருக்கிறார். எதுக்கு இந்த பாதை? ஏன் இந்த குழியின் பாதை? ஏன் இந்த வேதனையின் பாதை? ஏன் இந்த அவமானத்தின் பாதை? நீ நினைக்கலாம். நான் மறுபடியும் உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன், உனக்கான திட்டத்தை தேவன் அங்கேதான் ஆரம்பிக்கிறார். உலகத்தின் பார்வையில் அது வித்தியாசமானது, ஆனால் தேவனோ இப்பொழுது உன்னை நகர்த்த ஆரம்பித்து விட்டார், உன்னை செயல்படுத்த ஆரம்பித்து விட்டார். அந்த பாதையில நீ மூழ்கி விடாதபடிக்கு உனக்கு அவர் சகாயரா இருக்கிறார். உனக்கு அவர் சகாயரா இருக்கிறதுனால சத்ரு எவ்விதத்திலையும் உன் ஜீவனை தொடவே முடியாது. சத்ரு எவ்விதத்திலையும் உன் உயிரை எடுக்கவே முடியாது. சத்ரு ஒருபோதும் உன் மேல ஜெயம் பெறவே முடியாது. சத்ரு உன்னை ஒருபோதும் முறியடிக்கவே முடியாது. நீ வாய் திறந்து சொல், உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் சகாயராய் நிற்கிற என் தேவன் பெரியவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் பெரியவர். இந்த வார்த்தை சிலருக்குள்ளே அக்கினியா இறங்குவதாக, அக்கினியா இறங்குவதாக. பெற்றுக்கொள் தேவனுடைய மகிமையை, கிருபையை பெற்றுக்கொள். உலகம் உன்னை அற்பமா நடத்தலாம். குழிக்குள்ள போட்டவனையும் தூக்கி எடுக்கிறான். எதுக்குன்னா வித்து போட்டுருவோம், வித்து போட்டுருவோம். உன் வீட்டில் இருக்கிறவங்க உன்னை எந்த அளவுக்கு இழிவா பேசுறாங்கிறத கர்த்தர் அறிவார். உன்னை சுற்றி இருக்கிறவங்க எந்த அளவுக்கு உன்னை இழிவா பேசுறாங்கன்னு கர்த்தர் அறிவார். ஆனால் நாள் ஒன்று வருகிறது, உன்னை கொண்டுதான் அவர்களை ஆதரிக்க போகிறார், உன்னை கொண்டுதான் அவர்களை கட்டுவிக்க போகிறார், உன்னை கொண்டுதான் அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமையுள்ள வார்த்தைகள் உன் இருதயத்தின் ஆழத்திலே, ஆழத்திலே சம்மட்டியா இறங்குவதாக. நிறைய பேர் சொல்லி இருக்கலாம், இனி இவன் எழும்பவே மாட்டான், இனி இவன் முன்னேறவே மாட்டா, இனி அவ்வளவுதான் சொல்லி இருக்கலாம். ஆனா அப்படிப்பட்டவங்களாம் தேடி வந்து பார்க்க போறாங்க. அந்த பாதையில உன்னை காணோம், அந்த வழியில உன்னைய காணோம். ஏனென்றால் கர்த்தர் நீ அறியாத பாதையிலே, உனக்கு எட்டாத உயரத்திலே, உன் சத்துருக்களும் பார்க்க எட்டாத உயரத்திலே உன்னை கொண்டு கர்த்தர் கண்மலையின் மேல் சிகரத்திலே வைக்கிறார். ஓ ஜீசஸ், ரெண்டு கைகளை உயர்த்து. வாலிப தங்கச்சி, வாலிப தம்பிமார், யோசேப்பிடத்துல ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லுவேன். அவன் பார்த்த தரிசனத்துக்கு உண்மையா இருந்தான். உன் மேல ஆண்டவர் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறார். உண்மையா வாழ. இந்த தரிசனத்துக்கு நான் உண்மையா இருப்பேன். என்னை நம்பி கர்த்தர் காண்பிச்சிட்டாரு.
என் வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமா காமிச்சிட்டாரு. இங்க இருக்கிற சிலரோடு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் பேசிக்கொண்டே இருக்கிறார். உன்னை கொண்டுதான் இந்த பகுதியிலே ஒரு எழுப்புதல், உன்னை கொண்டுதான் இந்த பகுதியிலே ஒரு மாற்றம், உன்னை கொண்டுதான் அநேக ஜீவன்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். கை உயர்த்தி சொல்லு, கர்த்தர் பார்க்கட்டும். இந்த தரிசனத்துக்கு நான் உண்மையா இருப்பேன் ஆண்டவரே, இந்த தரிசனத்துக்கு நான் உண்மையா இருப்பேன் ஆண்டவரே. இந்த காலை வேளையில நீர் எங்களோடு கூட பேசின உம்முடைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, யோசேப்புக்கு ஒரு புதிய துவக்கத்தை, ஒரு புதிய ஆரம்பத்தை, ஒரு புதிய திட்டத்தை நீங்க கொடுத்தீங்களே. ஓ ஹல்லேலூயா. எங்க வாழ்க்கையில் இதை செய்ய போகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. எந்த சூழ்நிலையில நீர் எங்களுக்கு சகாயரா, நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, விலை போகாத பாத்திரங்கள் ஆண்டவரே, விரும்பத்தகாத பாத்திரங்கள் தான் ஆண்டவரே, எல்லாராலும் வெறுக்கப்பட்ட எங்களை தான் ஆண்டவரே உமக்கு உகந்த பாத்திரங்களாய் கரங்கள் எடுத்து நீ பயன்படுத்துகிற தயவுக்காய், ஓ அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரங்களாய் எங்களை பயன்படுத்துகிற தயவுக்காய் நன்றி. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களை உயர் ஸ்தலங்களில் நிறுத்துகிறவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இப்போ இருக்கிற சூழ்நிலையில நாங்க பார்க்கலாம் ஆண்டவரே, இதிலும் பெரிதானவைகளை காண்போம், இதிலும் பெரிதானவைகளை எங்களை நடக்க பண்ணுவீர் ஆண்டவரே. உடைய வல்ல கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அந்த யோசேப்பின் தரிசனங்கள் ஆண்டவரே, யோசேப்பின் தலையில் மேல் இருந்த தயை, சர்வ வல்லவருடைய தயை இந்த சபையின் மேல இருப்பதாக ஆண்டவரே. அவனை அநேகர் மனமடிவாக்கினார்கள், அநேகர் அவன் மேல் அம்பு எய்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது, உறுதியாய் நின்றது. ஆண்டவரே, நீங்க எங்களை நடத்துகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உங்க வல்ல கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கேட்ட வார்த்தைகள் 30, 60, 100 பலன் தருவதாக, நிறைவான பலனை தருவதாக என்று நாங்கள் மனதார் ஆசீர்வதிக்கிறோம். சபையை மீண்டும் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. எங்க விசுவாச பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம், குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம், தொழில்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, நாளைய தினம் திறக்கப்படுகிற அந்த கல்வி ஆண்டுக்காய், புதிய கல்வி ஆண்டுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உயர்கல்வி படிக்கிற கல்லூரி மற்ற எல்லா காரியங்களையும் உங்க கரம் பிள்ளைகளோடு கூட இருப்பதாக ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்ற அந்த வார்த்தையின்படி இந்த ஆரம்ப நாட்களிலே உமக்கு பயந்து உம்முடைய பிள்ளைகள் வாழ உதவி செய்வீராக. திருமணத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிற ஆண்டவரே, ஏற்ற காலங்களில் ரட்சிக்கப்பட்ட மணமகன் மணமகளை தந்து குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. கற்பங்கள் திறக்கப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்க மனதார ஆசீர்வதிக்கிறோம், சபையை ஆசீர்வதிக்கிறோம், குடும்பங்களை, பாஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமை எல்லாம் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலவார்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதத்துக்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்பின் ஐக்கியம் நம் அனைவரும் மேலும் இன்றைக்கு விசேஷமாய் வந்திருக்கிறதான ஊழியக்காரர்கள் மேலும் நம்முடைய ஊழியங்கள் மேலும் என்றென்றும் தங்கியிருப்பதாக. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர்.